எப்ப சிலை வணங்குறவங்களை இஸ்லாத்துக்கு அழைத்தாங்களோ அடுத்த கட்ட முயற்சியை செலுத்தினாங்க கிறிஸ்தவர்கள் மீது. யார் மீது? என்ன அதிகமான கிறிஸ்தவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கிறார். சீதேவிகள், நண்பர்கள், நமது நேசர்கள் கிறிஸ்தவர்கள். எங்கட இஸ்லாத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள். யார் நெருக்கமானவர்கள்? விளங்குதா ஏன் நெருக்கமானவர்கள் என்று? தமிழர்களாக இருந்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. தமிழர்களாக இருந்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாத்தி தந்தீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஏன்? அடுத்த உங்களுடைய கட்டம் இஸ்லாம் தான். தமிழர்களாக இருந்த நீங்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? வேதம் கொடுக்கப்பட்டதால் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்ப வருவோம், கிறிஸ்தவ மதமும் இஸ்லாத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கு? எங்களுக்கு வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி, உங்களுக்கு வந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி. எங்களுக்கு வந்தது குர்ஆன் என்ற வேதம், உங்களுக்கு வந்தது இன்ஜீல் என்ற வேதம். அவ்வளவு. நீங்க அதை மாற்றாம சரியாக விளங்குவீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக விருப்பமான மார்க்கம் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சிலை வணங்கிய அபூ சுஃபியான், சிலை வணங்கிய காலித் பின் வலீத், சிலையை வணங்கியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிய பொழுது நபி அவங்க யோசித்தாங்க, கிறிஸ்தவ தலைவர்களோட பேசுவோம். இதுல முதல் தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது யாரோட தெரியுமா? எத்தியோப்பியா மன்னர், ஹபஷாவுடைய மன்னர். யாரோடு? நஜாஷியோடு. யாரோடு? நஜாஷி சிலை வணங்கிய மன்னரா கிறிஸ்தவ மன்னரா? நல்ல விளங்கும். நாங்க தஃப்சீருக்கு வந்தோம். கிறிஸ்தவ மன்னர். எப்ப நஜாஷிக்கு சூரா மரியம ஓதி காட்டினார்களோ, ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சூரா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் அல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்த ஆவியும் அல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடிமை, அவருடைய பிள்ளைதான் ஈசா என்பது அவருடைய இன்ஜீல் இருந்தது. உடனே நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை தழுவினார். தழுவினாரா இல்லையா? வரலாறு இது. நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை தழுவினார். தழுவினது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மு ஹபீபாவுடைய கல்யாணத்தை நடாத்தி வைத்ததும் நஜாஷி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கேள்விப்படுது நஜாஷி மௌத் என்று. நபி அவங்க ஜனாசா தொழுவித்தார்கள். நஜாஷி ஒரு மன்னர். இவர் இது இன்ஜீலுடைய வரலாற்றில் இருக்குது, கிறிஸ்தவ வரலாற்றில் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஏன் இஸ்லாத்தை தழுவினார்? நஜாஷி சொன்ன ஒரு வார்த்தை, லவ் கதர்து அன் ஆதியஹு லஅதைது. சொன்னார், எனக்கு வரையலுமண்டா யா ரசூலல்லாஹ், உங்கள்ட்ட நான் வந்துருவேன். இது முதல் மன்னர். ஒரு மன்னர் இஸ்லாத்துக்கு வாரண்டது லேசி இல்லை. ஒரு அரசியல்வாதிய பள்ளிக்கு கொண்டாடுறது லேசா? என்ன நம்மட பாசையில சொல்றேன்டா, அது அரசியல்வாதிகளுக்கு விளங்கினாலும் விளங்காட்டியும் நம்மட பாசையில சொல்றேன்டா. எல்லா அரசியல்வாதியும் தொழுகையாளிகள். நம்மட அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் அவங்களுக்கு, நல்லெண்ணம் வைப்போம். ஒரு அரசியல்வாதிய பள்ளிக்கு கொண்டாடுறது லேசி இல்லை. ஒரு நஜாஷிக்கு இஸ்லாம் விளங்குது என்பது, இஸ்லாத்தை தழுவிட்டார். இது முதல் மன்னர். இரண்டாவது மனிதர், நஜ்ரான் என்ற தேசத்திலிருந்து 60 கிறிஸ்தவர்கள் வந்தார். இது வரலாற்றில் மிக முக்கியமான பதிவுகள். நஜ்ரான் என்ற தேசத்திலிருந்து 60 கிறிஸ்தவ தலைவர்கள் வந்தார். அதுல 24 தலைவர்கள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அசர் தொழுகைய மஸ்ஜிது நபவியில தொழுறாங்க. இவங்களும் வந்துட்டாங்க உள்ளுக்கு. சொன்னாங்க, எங்கட இபாதத்தை நாங்க செய்ய போறோம். நபி சொன்னாங்க, ஓரத்துல செய்யுங்க, தடுக்கல. எங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? நெருக்கம் இருக்கு. அதிகமான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை விளங்கி தழுவினார்கள் என்ற வரலாறு சொல்றேன். மூன்றாவது மிக முக்கியமான ஒருவர் தான் அதி இப்னு ஹாத்தம். யாரு? அதி இப்னு ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார். அதி இப்னு ஹாத்தம் அத்தாஇ, பெரியோர் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயம் தான் கேட்டார். எத்தனை விடயம்? முதலாவது கேட்டாங்க, அதி அத்தஅரிஃபுல் ஹீரா, ஹீரா என்ற நாட்டை உனக்கு தெரியுமா? அதி இப்னு ஹாத்தம் சொன்னாரு, கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் போயில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதி, இந்த இஸ்லாம் எவ்வளோ வளரும் என்றா, அந்த ஹீரா என்ற நாட்டிலிருந்து ஒரு பெண் தட்டத்தனியாக பிரயாணம் செய்து வருவாள் அதி அப்படின்னா, அவ்வளோ அமைதியான சூழல் உலகத்துல உருவாகும். ரெண்டாவது கேட்டாங்க, அதி சொன்னாங்க, கிஸ்ராவை தெரியுமா உனக்கு? கிஸ்ரா என்பது அந்த காலத்துடைய மதாயினுடைய சூப்பர் பவர். சொன்னாங்க, அதி, ஒரு நாள் வரும், லதுஃப்தஹன்ன கிஸ்ரா, கிஸ்ராவுடைய முழு சொத்தும் முஸ்லிம்களுக்கு வரும். அவ்வளோ சொத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்படும். மூன்றாவது சொன்னாங்க, அதி, பணம் எவ்வளோ மிதக்கும் என்றா மக்களிடத்தில். நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன புடி என்று சொன்னா அவர் சொல்லுவாரு, நேத்து தர இருந்துச்சே, இப்ப எனக்கு வானா. அவ்வளோ பணம் கூடும். உடனே அதி இஸ்லாத்தை தழுவிட்டார். அதி இப்னு ஹாத்தமே சொல்றார், நான் என்ற கண்ணால கண்டேன், ஹீரா என்ற நகரத்திலிருந்து ஒரு பெண் ஒட்டகத்தில தனியாக வருவதை கண்ணால நான் கண்டேன். அதி சொல்றார். இரண்டாவது சொல்றார், கிஸ்ரா பின் ஹுர்முஸுடைய நாட்டுடைய வெற்றியின் பொழுது நானும் அந்த படையில் இருந்தேன், அல்லாஹ் என்னையும் சேர்த்தான். மூன்றாவது, அந்த பணம் மிதக்கக்கூடிய காலம் நிச்சயம் வரும் என்று சொல்றார் அதி. இவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் மூன்றாவது மனிதர். நாலாவது ஒரு தலைவர் தான், கிறிஸ்தவ தலைவர் தான் சல்மான் அல் ஃபாரிசி. யாரு? சல்மான் அல் ஃபாரிசி. அஸ்ஃபஹானை சேர்ந்தவர், ஈரானை சேர்ந்தவர். இவருடைய வாப்பா நெருப்பு வணங்கி, வாப்பாவுக்கு பிறகு இவர்தான் அந்த ஊருடைய தலைமத்துவத்துக்கு வர வேண்டியவர் சல்மான். ஒரு நாள் கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்தால் போறார், பட்டுட்டு அவருக்கு. ஏனென்றா அந்த காலத்துடைய மார்க்கம் கிறிஸ்தவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் உலகத்தில் இருந்த மதம் எது? கிறிஸ்தவ மதம், நஸ்ரானியத் மதம். அல்லாஹ்வும் சொல்றான், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் தான். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் பேசுறான். அதை பார்த்த சல்மான் உடனே அவங்களோட சேர்ந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு அஸ்ஃபஹான்ல இருந்து சல்மான் மூசில் என்ற நகரத்துக்கு வந்தார், ஈராக்குக்கு. ஒரு ஃபாதரோடே இருந்தார் சல்மான். இருந்து மூசில் இருக்கக்கூடிய ஃபாதர் மௌத்தாக கூடிய நேரம் அவர்கிட்ட கேட்டார், உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் போக? அவர் சொன்னார், எனக்கு பிறகு ஒரே ஒரு நல்லவர் இருக்கிறார், நசீபீன் என்ற இடத்துல சூரத்துல் ஜின்ல நாங்க படிச்சோம், நசீபீனுடைய ஜின்கள் என்று. அங்க போ. உடனே சல்மான் அஸ்ஃபஹான்ல இருந்து மூசில், மூசில் இருந்து நசீபீனுக்கு வந்தார். அங்க ஃபாதரோடு இருந்தார், கிறிஸ்தவ மதத்தில் இருந்தார். அவருடைய மௌத்துடைய நேரம், நசீபீன்ல இருந்த ஃபாதர் மௌத்தாக கூடிய நேரம், அவரிடம் கேட்டார் சல்மான், உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் போக? அவர் சொல்லி கொடுத்தார், ரோம்ல அம்மூரியா என்ற இடம் இருக்குது, அங்க ஒரு கிறிஸ்தவ அறிஞர் இருக்கிறார்,
அங்க போங்க நீங்க. சல்மான் அம்மூரியாக்கு வாரார். ரோம்ல வந்திருக்கிறார் அம்மூரியால. அவருடைய கடைசி நேரம். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இவ்வளோ காலம் உண்மையை தேடி நான் வாரேன், உங்களுக்கு பிறகு யாராவது நல்ல ஒரு கிறிஸ்தவ அறிஞர் இருக்கிறாரா? அம்மூரியாவுடைய ஃபாதர் சொன்னார், மகனே, இது ஒரு நபி வார காலம், முஹம்மது என்ற நபி வார காலம், இன்ஜீல்ல அஹ்மத் என்ற அவருடைய பெயர், அவரை நீ போய் சேர்ந்துக்கோ, அவர் யஸ்ரிப்ல வருவார், ஈச்ச மரங்கள் உள்ள ஊர் அந்த ஊருக்கு போய் அவரோட சேர்ந்து கொள். சல்மான் ரலியல்லாஹு கேட்டார்கள், அம்மூரியாவுடைய ஃபாதரிடம் எப்படி நான் அவர் அடையாளம் காண்றது? எப்படி அதிக்கு 3 விடயத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த ஃபாதர் சொன்னார், அவருடைய 3 விடயம் இருக்குது, இந்த 3 அடையாளத்தை வச்சு நீ ஏற்றுக்கொள். முதல் அடையாளம், அவர் ஹதியாவை சாப்பிடுவார். ஹதியாண்டு கொடுத்தா மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். 2வது அடையாளம், அவர் சதக்கா ஜகாத்தை சாப்பிட மாட்டார். 3வது அடையாளம், அவருடைய தோல் புயங்களுக்கு மத்தியில் ஒரு புறாவின் முட்டை அளவு கடைசி நபி என்ற சீல் இருக்கும், நபித்துவத்துடைய சீல் இருக்கும். இந்த 3ஐயும் கண்டா நீ ஏத்துக்கோ. இப்ப சல்மான் யோசிக்கிறார், எப்படி மதீனாக்கு போறது? ரோமுக்கு பனு கல்ப் என்ற ஒரு கோத்திரம் வந்தார்கள். அவர்களிடத்துல சொன்னார், சில ஆடுகள் இருக்குது, பணங்கள் இருக்குது, எப்படியாவது என்ன கொண்டு போய் யஸ்ரிப்ல சேர்த்துருங்க. அவங்க சொன்னாங்க சரி அப்படின்னு அவரை கூட்டிட்டு வந்து அவரை ஏமாத்தி சல்மான அடிமையாக வித்தார். ராஜ பரம்பரையில வந்த மகன் இவர், அடிமையாக வித்தாங்க. அடிமைண்டா தோட்டத்துல வேலை செய்யணும். சல்மான் தோட்டத்துக்கு மேல ஏறி ஈச்சம்பழங்களை பித்து கொடுக்கிறது தான் இவருடைய பனு குறைவாவுல வேலை செய்கிறார். இந்த நேரம் ஒரு நாள் பிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சாச்சாவுடைய மகன் ஓடி வந்து சொன்னான், சாச்சா, ஒரு நபி வந்திருக்கிறாராமே, முஹம்மது என்ற ஒரு ஆள். மேல ஈச்சம்பழம் பித்த சல்மான் உடனே இறங்கி கேட்டார், வந்துட்டாரா, எங்க இருக்கிறார் என்றதோட அவன் கன்னத்துல அரைஞ்சார். உண்ட வேலையை நீப்பார். உடனே வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஈச்சம்பழத்தை கையில் எடுத்துட்டு ஓடி வாரார் நபியை தேடி. நீங்க மதீனாக்கு போனீங்கண்டா மஸ்ஜிது நபவியிலிருந்து குபாவுக்கு நடந்து போற ரூட் ஒன்று இருக்கு. குபாக்கு அதுக்கு பக்கத்துல அந்த தோட்டம் இருக்கு, சல்மானுடைய தோட்டம். கேளுங்க, கொண்டு போய் சேர்ப்பாங்க உங்களை. அவர் வேலை செய்த தோட்டம். வந்து ரசூலுல்லாவை கண்டுட்டார், சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஈச்சம்பழத்தை கொடுத்தார், இது என்னுடைய ஹதியா, நபி அவங்க சாப்பிட்டாங்க. சொல்றார், ஒன்று சரி. 2வது நாள் வாரார், கொண்டு கொடுத்தார், இது என்ற சதகா, நபி சாப்பிடல. 2 சரி. 3வது, நபியுடைய தோல் புயத்தில் இருந்த அந்த அடையாளத்தை பார்க்கணுமே, ஹத்முன் நுபுவாவ. ரசூலுல்லா ரோட்டால போகும்பொழுது ஒரு ஜனாசாக்கு நினைக்கின்றேன், பின்னால முன்னால சுத்துறார். நபி கேட்டாங்க, என்ன பார்க்கிறாய்? உங்களோட அடையாளத்தை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ். உடனே நபி அவங்க அதை விரிச்சு காட்டினாங்க, கட்டி அணைத்து முத்தமிட்டார். அப்பதான் இவ்வளோ பெரிய வரலாறு சொன்னார். யா ரசூலல்லாஹ், உண்மையை தேடினான். அஸ்பஹான்ல இருந்து மூசில், மூசில் இருந்து நசீபீன், நசீபீன்ல இருந்து அம்மூரியா, அம்மூரியால இருந்து அடிமையாக்கப்பட்டு ஒரு வேலைக்காரனாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை சொல்லி தாங்கண்டு தேடித்தான் இஸ்லாத்தை தழுவினார். மடத்தனமாக யாரும் இஸ்லாத்துக்கு வர தேவையில்லை. எதை நாங்க சொல்லவா? யாரும் இஸ்லாத்துல பலவந்தம் இல்லை, மடத்தனமாக இஸ்லாத்துல யாரும் புகுற தேவையில்லை. தேடி வந்தார் கிறிஸ்தவர் சல்மான். நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சல்மானு மின்னா அஹ்லுல் பைத். சல்மான் எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர். உலமாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்களில் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி சல்மான். சில உலமாக்கள் 150 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும், இன்னும் சில உலமாக்கள் 250 ஆண்டுகள் சல்மான் வாழ்ந்தார்.
எவ்வளோ தேடி வந்து கடைசில ரசூலுல்லாஹ் ஈச்சம் மரங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்து அவரை அடிமைத்துவத்திலிருந்து உரிமையாக்கி எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதீ இப்னு ஹாத்தம் 3 விடயத்தை வச்சு தான் இஸ்லாத்துக்கு வந்தார். சல்மான் ரலியல்லாஹு எத்தனை விடயத்தை வச்சு இஸ்லாத்துக்கு வந்தார்? 3 விடயத்தை வச்சு. இதே நேரம் யூதர்களின் ஆலிம் தான் அப்துல்லாஹ் பின் சலாம். அந்த காலத்தில் யூத ஆலிம் யாரு? அப்துல்லாஹ் பின் சலாம். வந்து ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்த்துட்டு, உங்களோட முகத்தை பார்த்தா பொய்யற முகம் மாதிரி இல்லையா ரசூலல்லாஹ், நான் 3 கேள்வி கேட்பேன், பதில் சொல்றீங்களா? என்ன கேட்டார்? 3. எல்லாரும் 3 தான். அதீ இப்னு ஹாத்தம் 3 விடயம். சல்மான் ரலியல்லாஹு எத்தனை விடயம்? இவர் கேட்டார் 3 கேள்வி. இது தௌராத்ல இருக்குது, ஒரு நபியை தவிர வேற யாரும் அறிய முடியாது. சொன்னாங்க கேள்வி. முதல் கேள்வி, உலக அழிவுடைய முதல் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி, சொர்க்கவாதிகளின் முதல் சாப்பாடு என்ன? மூன்றாவது கேள்வி, ஏன் பிள்ளை வாப்பா மாதிரி வருது, உம்மா மாதிரி வருது? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு படிச்சு தந்துட்டு போனாங்க இந்த 3க்கும் பதில். உடனே சொன்னார் அப்துல்லா பின் சலாம், அந்த ஜிப்ரீல் தான் யூதர்களின் விரோதி. சொன்னாங்க முதல் கேள்வி, முதல் உலக முடிவின் அடையாளம் நாருன், ஒரு நெருப்பொண்டு வரும். என்ன வரும்? நெருப்பொண்டு வரும். ஸ்ரீலங்கால முஸ்லீம்களை திரட்டி கொண்டு வரும். அந்த நெருப்பு என்ன செய்யும்? கிழக்கிலிருந்து மேற்குக்கு எல்லாரையும் திரட்டும். அது எப்படி நெருப்பு திரத்துறண்டா? இப்படியே உதாரணத்துக்கு வைங்களேன், ஜஃப்னால இருந்து நெருப்பு திரட்டி முஸ்லீம்களை திரட்டி மூமிங்களை திரத்து ஓடணும் பின்னால. கைலூலா நேரம் வந்தா நெருப்பு நின்றும், தூங்க வேண்டியதா. தூங்கி எழும்பி திரும்ப திரத்தும். எங்க போய் கொண்டை விடும்? திரட்டி கொண்டு போய் பலஸ்தீன்ல எங்க கொண்டை விடும்? இதுதான் கியாமத்தினாலுடைய முதல் அடையாளம், நெருப்பு மக்களை திரட்டும். இரண்டாவது கேள்வி, சொர்க்கவாதிகளின் முதல் சாப்பாடு என்ன? கபிதி ஹூத்ஸ், மீண்ட ஈரல். முதல் சாப்பாடு சொர்க்கத்துக்கு போனதோடு என்ன? மீண்ட ஈரல், கபிதி ஹூத்ஸ். சரி, மூணாவது கேள்வி, ஏன் பிள்ளை உம்மா மாதிரி வருது இல்லாட்டி வாப்பா மாதிரி வருது? சொன்னாங்க, வாப்பாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை வாப்பாவை போல வருது, உம்மாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை எதை போல வருது? உம்மா போல வருது. உடனே கையை நீட்டுங்க யார சூழல்லாண்டார், இஸ்லாத்தை தழுவிட்டார். ஏன்? யூதர்களுடைய புத்தகத்தில் இருந்துச்சு, நபிக்குத்தான் தெரியும். அதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், யாரும் இஸ்லாத்துக்கு பலவந்தமாக வர தேவை. எல்லாரும் படிச்சு எல்லாரும் விளங்கி இது இஸ்லாத்துக்கு வந்த எத்தனாவது ஆள் இவரு? ஹசரத் 5வது ஆள். 6வது ஆள் தான் ஷாமுடைய மன்னர் ஹிரக்கில். இஸ்லாத்துக்கு வர பார்த்தார், இஸ்லாத்துக்கு வர முடியல. அவர்களுடைய மர அறிஞர்கள் விடல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஹிரக்கில் என்னுடைய காலுக்கு கீழ் இருக்கும் ஆட்சியை ஒரு நாளைக்கு அவர் எடுப்பார். எனக்கு பக்கத்தில் அவர் இருந்தால் அவருடைய காலை நான் கழுவி விடுவேன். 6வது மன்னர் சொன்ன வார்த்தை. 7வது மன்னர் தான் மிஸ்ருடைய மன்னர் முகௌகிஸ். மிஸ்ருடைய மன்னர், இவர் கிறிஸ்தவர். முகௌகிஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகௌகிஸிடம் ஆள் அனுப்பினார்கள். ஹாத்தப் பின் அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். முகௌகிஸ் கடிதத்தை பார்த்துட்டு சொன்னார், எனக்கு உங்கள்கிட்ட வரணும்னு ஆசையாக இருக்குது, என் ஆட்சி போயிரும், அதால பயமாக இருக்குது, என்ன செய்கிறேன்? 2 அடிமைகளை அனுப்பி வைத்தார். ஒரு ஆள் தான் மாரியா கிபுத்தியா, அடுத்ததுதான் சீரீன். மாரியா கிபுத்தியா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடித்தாங்க. அதுல கிடைச்ச புள்ளதான் இப்ராஹிம். துல் துல் என்ற ஒரு கழுதை அனுப்பி வைத்திருந்தார். கஸ்தூரி அனுப்பியிருந்தார். நபி அவங்க கேட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாரா? வரல. ஆட்சி அவரை இஸ்லாத்தை விட்டும் தடுத்தது. நபி அவங்க சொன்னாங்க, அவர் ஆட்சி சொற்பத்தில் அழிஞ்சிரும் அப்படின்றார். எத்தனாவது மன்னர்? எத்தனாவது?
7வது. 8வது யமாமாவுடைய மன்னர் ஹவுதா பின் அலி அல் ஹனஃபி கிறிஸ்தவர், இஸ்லாத்தை தழுவினார். 9வது ஒமானுடைய மன்னர், அதாவது ஜைஃபர் உபைத் என்பவர், 2 பேரும் இஸ்லாத்தை தழுவினாங்க. வரலாறுகள் பெருசி இந்த 9 மன்னர்களும் தலைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கண்டா நபியுடைய இந்த முயற்சி கிறிஸ்தவர்களோட இருந்துச்சு. அதனாலதான் நாங்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்ற விடயம் இதுதான், உண்மை இதுதான். உண்மையை தேடி பிரயாணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாம் தெளிவாக விளங்கும்.